வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது இப்போ ரீசெண்டா பாத்தீங்க iQOO 7 வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. Snapdragon 870 ப்ராசஸரோட உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட், அதாவது கேமிங்காக நீங்க வாங்கும்போது அந்த ஸ்மார்ட்போன் ஒன் ஆஃப் தி பெஸ்டா வந்துருந்துச்சு. சோ இப்போ அதுக்கு காம்படிட்டரா வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்போன் இப்போ ரீசெண்டா Realme ல வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுக்கு போட்டியா ஒரு ஸ்மார்ட்போன் இறக்கி விட்டுருந்தாங்க. Realme X7 Max அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்போன். இது வந்து Dimensity 1200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட வருது. இது வந்து இந்தியால இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்றாங்க. சோ இது ரெண்டுத்துக்குள்ள எந்த ஸ்மார்ட்போன் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். iQOO 7 கிட்டத்தட்ட ஸ்பெக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இந்த டெப்த்ல நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு சில டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. சோ ஓவரால் எது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அண்ட் ஓவரால் எது வந்து வின்னரா இருக்கும், இந்த ரெண்டு ஸ்மார்ட்போன் நீங்க கம்பேர் பண்ணி எது வந்து வாங்கலாம் அப்படிங்கறத என்னோட ஓன் ஒபினியனை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அகைன் நான் வந்து சொல்றேன், இது வந்து என்னோட ஓன் ஒபினியன் மட்டும்தான். சோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அந்த ஒரு ஸ்மார்ட்போன் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். நான் என்னோட கருத்து மட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு நம்மளோட TechApps Tamil YouTube சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலங்கிற பட்சத்தில் மேல் ஐ பட்டனில் அண்ட் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அண்ட் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபரன்சஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் காமனாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து விட்டுறேன். மெயினாக என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு iQOO 7ல வெயிட் பார்த்தீங்கன்னா 209 கிராமில் கொடுத்துருக்காங்க அண்ட் 162 mm உங்களுக்கு டோட்டல் ஹைட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா iQOO 7 டைமென்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம Realme X7 Max டைமென்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு வெயிட் 179 கிராம்ஸ்ல இருக்கு, ஹைட் பார்த்தீங்கன்னா 158 mmல இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் திக்னஸ் அந்த வித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Realme X7 Max கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஸோ உங்களுக்கு சின்னதானா ஃபார்ம் ஃபேக்டர் வேணுங்கிற பட்சத்தில், கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வேணுங்கிற பட்சத்தில் X7 Max அப்படிங்கிறது உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் iQOO 7 வந்து எடுக்கலாம். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வந்து பிடிக்கும். எனக்கு ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு வந்து போயிடலாம். அதனால இது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ். And next இப்போ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க நம்மளுக்கு iQOO 7ல பேக் சைடுல ஃபுல்லா ஒரு கிளாஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லா பாலிகார்பனேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் சொல்ல போனா நல்ல ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கு. அண்ட் கேஸ் இப்போ Realme X7 Maxல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி சாலிடா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே நீங்க iQOOட கம்பேர் பண்ணும்போது பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பெல்ட் தான் கொடுத்திருக்காங்க. சைடு எல்லாமே வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு இருக்கு. அந்த விதத்துல நம்மள பில்ட் குவாலிட்டி அப்படிங்கறத வச்சு நம்ம பார்க்கும்போது iQOO ஒரு ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. சோ அதனால டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். டிசைன் அப்படிங்கிறது ரெண்டுமே வெவ்வேறு டிசைன்ல இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் பில்ட் குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லாங் டர்ம்க்கு நீங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ அதனால இங்க டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிக்கு ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா iQOOக்கு வந்து கொடுப்பேன். அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே டை தான் ஆகுது. பட் இருந்தாலுமே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். Realme X7 Maxல 6.43 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 360 Hzக்கான டச் சாம்பிள் ரேட் உங்களுக்கு வருது. 1000 nitsக்கான பிரைட்னஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. HDRக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அண்ட் இந்த சைடு நம்ம iQOOல பார்க்கும்போது iQOOலயுமே உங்களுக்கு சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். 6.62 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா 300 Hzக்கான டச் சாம்பிள் ரேட் தான் இருக்கு. அங்க 60 Hzக்கான டச் சாம்பிள் ரேட் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு Realmeல வந்து இருக்கு. பட் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு 1300 nitsக்கான பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு HDR10க்கான சப்போர்ட் இருக்கு. அங்க என்ன HDR வெர்ஷனுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. பட் இங்க வந்து HDR10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே வேணுங்கிற பட்சத்தில் நீங்க iQOOக்கு போகலாம். அல்லது எனக்கு வந்து ஒரு நல்ல டச் சாம்பிள் ரேட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க Realmeக்கு வந்து போகலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட டை தான் ஆகுது. ஸோ இதுல வந்து எது வின்னர்ங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்து முடிச்சுக்கலாம். அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு 4400 mAh அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டிஃபரன்சியேஷனுமே உங்களுக்கு கிடையாது. ரெண்டுத்துலயுமே சேம் பேட்டரி தான் உங்களுக்கு இருக்கு. பட் iQOO 7ல உங்களுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. இந்த சார்ஜர்ல நீங்க உங்க போனை சார்ஜ் பண்ணும்போது 30 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் 0 to 100 வந்து ஏத்திக்க முடியும்ங்கிற மாதிரி அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் இந்த
சைடில் நம்ம Realme X7 Maxல பார்க்கும்போது 50 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரில் நீங்கள் 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகுங்கிற மாதிரி Realme வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் Realmeல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 65 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் உங்களுக்கு பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபோன் வந்து 50 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் iQOOல பெட்டராக இருக்கனால iQOOக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இதுதான் நிறைய பேர் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் எங்கே தான் அந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிற ஒரு விஷயம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த சைடில் நம்மளுக்கு iQOO நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸர் Snapdragon 870 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த சைடில் நம்ம Realme X7 Max அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு MediaTek Dimensity 1200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். சொல்லப்போனால் MediaTekல இது வரைக்கும் லான்ச் பண்ண மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர் தான் இதுதான். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா தான் இருக்கு. பட் இந்த ப்ராசஸர் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தது கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா போன தடவை வந்து Dimensity 800 1000 இந்த ப்ராசஸர் எல்லாமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது இல்லை. அதாவது COD எல்லாம் நம்ம Dimensity 800ல விளையாடும் போது மீடியம் கிராஃபிக்ஸ் வரைக்கும் தான் வந்துச்சு. ஹை கிராஃபிக்ஸே வரல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால சொல்கிறேன் உங்களுக்கு 870ங்கிறது நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசஸர். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது CPU GPU பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு Snapdragon ப்ராசஸர் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ எதுனாலும் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாஃப்ட்வேர் எல்லாமே நம்மளுக்கு 870 தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் பேப்பர் ஸ்பெக் நீங்கள் வச்சு பார்க்கும்போது வேணா உங்களுக்கு Dimensity 1200 பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் ரியல் வேர்ல்டில் நீங்கள் அதை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு Snapdragon 870 ரொம்ப ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் அது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. Dimensity 1200க்கும் Snapdragon 870க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு நல்ல ப்ராசஸ் தான். பட் இன்னைக்கு தெரியல நீங்கள் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 870ங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் 1200 விட. அண்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது நான் போத் Geekbench அண்ட் Antutu இது எல்லாமே ட்ரஸ்டட் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ அதில் நம்மளுக்கு ஷோ ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். மெயினாக சொல்ல போனால் ரெண்டுமே புது ஃபோனில் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோனில் வந்து எடுத்திருப்பீங்க, நிறைய டேட்டாஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, அதில் Antutu பெஞ்ச் மார்க் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதில் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இருக்காது, அதில் Antutu பெஞ்ச் மார்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்கோர் மேபி டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் இப்போ சொல்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு க்ளீனாக எடுத்து ஒரு ஸ்கோர் தான். ஸோ ஓவரால் நான் வந்து உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், ஓவரால் நம்ம பார்க்கும்போது Snapdragon ப்ராசஸர் அப்படிங்கிறது ஸ்லைட்லி பெட்டர் தான். இதுதான் வந்து ரொம்ப ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது Snapdragon 870 அப்படின்லாம் சொல்ல கிடையாது. 1200 விட லைட்டாக உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 870ல கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் iQOOல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டெலிஜென்ட் சிப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேமிங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிப் செட். அது கேமிங்கான ஃப்ரேம் ரேட் ஏற்றி கொடுக்குறது. இது எல்லாமே உங்களுக்கு இன்டெலிஜென்ட் சிப்பில் வந்து இருக்கும். ஸோ அதனால ஓவரால் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக iQOOக்கு தான் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்தாகணும். பட் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ப்ராசஸர்ங்கிறது வெறுமனே பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கும் இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணிக்கக்கூடிய 4G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Snapdragon 870ல அதாவது iQOO LTE Cat 24 மோடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்கே வந்து பெட்டரான இன்டர்நெட் ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த சைடில் நம்மளுக்கு MediaTek Dimensity 1200 அதாவது Realme X7 Maxல பார்க்கும்போது LTE Cat 19 மோடம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட உங்களுக்கு Snapdragon ப்ராசஸர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் ஓவரால் சொல்ல போனால் இங்கே iQOOக்கு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே நம்மளுக்கு Snapdragon 870ல பெட்டராக இருக்கனால ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது iQOO உங்களுக்கு 48 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Sony IMX598 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் நம்ம Realme X7 Maxல பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெகாபிக்சல் வச்சு இதில் கேமரா பெட்டராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சென்சாரையும் நம்ம பார்க்குறோம். சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Sony IMX682 அப்படிங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்சார் பார்க்கும்போது உங்களுக்கு நான் iQOOல சொன்னதை விட கொஞ்சம் பெரிய சென்சார். ஸோ அதனால இதில் இமேஜ் கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதனால நான் சொல்கிறேன் Realme இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். Realmeக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா பிரைமரி கேமரா நம்ம அதிகமாக ஃபோட்டோ எடுப்போம். அந்த பிரைமரி கேமராவே உங்களுக்கு Realmeல கொஞ்சம் பெட்டராக இருக்கு iQOOட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது iQOOல நம்மளுக்கு 13 மெகாபிக்சலுக்கான ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் நம்மளுக்கு Realmeல 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வைட் ஆங்கிள் வைஸ் நம்ம பார்க்கும்போது iQOO வந்து ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் மேக்ரோ லென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுத்துலையுமே 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க.
அதுவுமே உங்களுக்கு aperture வேல்யூ எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. iQOO அண்ட் Realme போத் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரண்ட் கேமராவில் உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்மளுக்கு 4K 60 FPS ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வீடியோ ரெக்கார்டிங்குமே மாதிரி தான் இருக்குது. பட் ஓவரால் நம்ம கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அல்ட்ரா வைட் உங்களுக்கு பெட்டராக iQOOல இருந்தாலும் பிரைமரி கேமரா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது Realme X7ல. ஓவரால் நம்ம கேமரா சைட் அப்படின்னு பார்க்கும்போது வின்னர் வந்து Realme X7 Max தான். ஸோ Realme X7 Maxக்கு 1 பாயிண்ட் அண்ட் iQOOக்கு 3 பாயிண்ட்ஸ் இப்போ இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் RAM அண்ட் ROM. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பர்ஃபார்மன்ஸ் வெறும் ப்ராசஸில் மட்டும் கிடைக்கிறது இல்லை, RAM அண்ட் ROMும் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸுங்கிறது சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு RAM அண்ட் ROM அப்படின்னு பேசும்போது நம்மளுக்கு iQOO 8GB RAM 128GB இன்டெல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் RAM டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த RAM உடைய ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2750 MHz கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு சைடில் Realme X7 Max அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் சேம் தான் உங்களுக்கு கிடைக்குது. 8+128GB அப்படிங்கிறது உங்களுக்கு பேஸ் வேரியண்டாக கிடைக்குது. அண்ட் இதில் நம்மளுக்கு RAM டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 4266 MHz கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதில் LPDDR5 RAM இருந்தாலுமே ஃப்ரீக்வன்சிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது ரெஃப்ரெஷிங் ரேட், RAM உடைய ரெஃப்ரெஷிங் ரேட். அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓவரால் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் RAM டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்குது, ரெண்டுமே ஒரு டை தான். ஸோ அதனால் இதில் நம்ம எதுவுமே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம Realme X7 Maxல ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் Realmeக்கு 2 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க, iQOOக்கு 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து மெயினான ஒரு விஷயம். 3.5mm ஜாக் இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ ஷூட்டில் அதிகமாக பண்ணுவீங்கிற பட்சத்தில் இந்த 3.5mm ஜாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் iQOO உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இங்கே iQOOல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் கெஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே டேப் பண்ண மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கேமர்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் கேமர்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னு பட்சத்தில் உங்களுக்கு iQOOல ஒரு பெட்டரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு தையாக தான் இருக்குது. எதுலையுமே நம்ம பாயிண்ட்ஸ் இதுக்கு அதிகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரெண்டுலேயுமே வெவ்வேறு ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம UI அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Realme UI 2.0 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Android 11 மேலே பில்ட் பண்ணது ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் கிடைக்குது. அண்ட் இந்த சைடில் நம்ம iQOOல பார்க்கும்போது FunTouch OS கொடுத்துருக்காங்க, Android 11 பேஸ்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இதுவுமே ஒரு டை தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு iQOO பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது 8+128GB வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்குது. இந்த வேரியன்ட்டுக்கான பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 32,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடில் நம்ம Realme X7 Max பார்க்கும்போது உங்களுக்கு X7 Maxலையுமே சேம் 8+128GB தான் பேஸ் வேரியண்டாக கிடைக்குது. அண்ட் இதில் இன்னொரு வேரியன்ட்டும் உங்களுக்கு இருக்குது. பட் iQOOல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது. அண்ட் இதில் அந்த Realme X7 Maxல பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஆகுது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு 5,000 டிஃபரன்ஸ், ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்குது காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. உண்மையிலேயே அந்த 5,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு iQOO எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ iQOO அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் உங்களுக்கு இன்டெலிஜென்ட் டிப் கிடைக்குது. அது மெயினாக ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் கேமிங்கான கெஸ்டர் இருக்குது. அண்ட் ஸ்லைட்லி பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. Snapdragon 870 நல்லா ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ அதனால் அதில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் Realmeயோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது. கொஞ்சம் ஃபாஸ்டர் உங்களுக்கு iQOO அதிகமாக இருக்குது. அண்ட் Realmeல என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நீங்கள் 5,000 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த பிரைமரி கேமரா அப்படிங்கிறது நமக்கு Realmeல தான் நல்லா இருக்குது. ஸோ கேமரா சைடில் Realmeல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் போக உங்களுக்கு டச் சாம்பிள் ரேட் 360 Hzக்கான டச் சாம்பிள் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு Realmeல இருக்குது. ஸோ ஓவரால் எதை வாங்கலாம்? 5,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி iQOO வாங்கலாமா அல்லது 27,000 கிடைக்கக்கூடிய Realme X7 Maxை வாங்கலாமா? என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக Realme X7 Max தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஃபாஸ்டரிங்கில் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் அதிகமான காசை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. 5,000 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதிகம் கொடுக்கும்போது அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் அதிகமாக கொடுக்குற அளவுக்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். iQOO பொறுத்த வரைக்கும் ஒரு 30,000 உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் அதை வந்து வாங்கலாம். ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்து தான். பட் 5,000 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. X7 Maxல உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. கிட்டத்தட்ட iQOOல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். பட் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு கிடைக்குது. ஸ்பெக் ஷீட் பார்க்கும்போது வேணால் ஈக்குவலாக கிடைக்கலாம். பட் ஓவரால் நம்ம கொஞ்சம் இன்டெப்த் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமாக தான் கிடைக்குது. பட் இங்கே உங்களுக்கு iQOOல ஒரு சின்ன ஒரு ஸ்பெக் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வேணேன். அந்த சின்ன ஸ்பெக்குக்காக நீங்கள் ரொம்ப அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி தெரியல இருக்கக்கூடிய ப்ரைஸிங்கில் 32,000 27,000 அப்படின்னு நீங்கள் ப்ரைஸிங்கில் இருக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realme X7 Max எடுங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக வந்து
வந்து இருக்கும். உங்களுக்கு கம்மி பிரைசிங்கில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஸ்பெக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த வித குறையுமே நம்ம இதில் சொல்ல முடியாது. அந்த ப்ராசஸர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க, ஃபியூச்சரில் நிறைய அப்டேட் கொடுத்து அதையுமே உங்களுக்கு சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Dimensity 1200 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். மெயினாக அந்த ப்ரைசிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்காகவே நீங்கள் வந்து எடுக்கலாம். இல்லை எனக்கு 5000 எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, Snapdragon ப்ராசஸ் தான் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு வந்து போயிருக்கலாம். ஏன்னா Snapdragon ப்ராசஸில் உங்களுக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் இருக்குது, அண்ட் அது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு Snapdragonல எப்பயுமே ப்ளஸ் தான். எப்பயுமே MediaTek இல்லை Snapdragonலான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் Snapdragon தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய டெவலப்பர்ஸ் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து எடுக்கலாம். பட் இது வந்து ஆஃபரில் எதுவும் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது உங்களுக்கு iQOO வந்து ஆஃபரில் கிடைக்குது, ஒரு 30,000 ரூபாய் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு iQOO வந்து எடுக்கலாம். 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் கிடைக்குது. பட் 5000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். அதை தான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் பிடிக்கலாம் தரலாமா டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் ஓவரால் வின்னர் எதுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது iQOO 007 தான், எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அண்ட் ப்ரைஸ் வைஸ் வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் Realme X7 Max நம்ம வின்னர்னு சொல்லலாம். ஸோ நல்ல ப்ரைஸிங்கில் உங்களுக்கு iQOO கிடைச்சா iQOO எடுங்க. அப்படி இல்லை இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸிங் தான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் Realme X7 Max எடுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.